டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை வனிதாவை பத்தி தான் பேச போறோம். அவங்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நடிகை வனிதா அப்படின்னாலே முழுக்க முழுக்க விமர்சன பேச்சு தான் அப்படின்னு மக்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அவங்க நல்ல விதமா பேசினாலும் சரி, கெட்ட விதமா பேசினாலும் சரி, மக்கள் எல்லாருமே அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா வனிதானாலே இப்படிதான் பேசுவாங்க, அவங்க பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. ஆனா பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்ல வனிதாவும் ஒருத்தர். பெண்களுடைய சுதந்திரம் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனா அவங்க பேசுற விதம் ஒரு விதத்துல சரியில்லாம இருக்கலாம், அதனால மக்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவங்க பேசுறதுல நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உண்மையாதான் இருக்கு. அவங்க போன வருஷம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாதவங்களே கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருந்த கான்செப்ட பாக்யராஜ் அவர்கள்லாம் எடுத்திருக்காங்க. சோ அப்பெல்லாம் தப்பு சொல்லாத மக்கள் வனிதா அந்த படத்துல எடுத்து நடிச்சா மட்டும் ஏன் தப்பு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலே கேட்க தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தை பத்தி எல்லாருமே அந்த அளவுக்கு விமர்சனமா பேசினாங்க. இதுல பத்தாததுக்கு ஒரு சாங்குக்கு காப்பி ரைட்ஸ் வேற. ஒரு யங்ஸ்டர்லாம் சேர்ந்து புதுசா ஒரு விஷயம் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு பண்றாங்க அப்படின்னா சோ அதுக்கு நம்மளால உதவி செய்ய முடியுதோ இல்லையோ, உதவ கூட வேண்டாம், ஆனா அவங்களுக்கு எந்தவித கெட்டதும் நடக்காம பாத்துக்கலாம். சோ ஒரு தமிழர்கள் அப்படின்னாலே எல்லாரையும் பாதுகாப்பாங்க, எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துவாங்க அப்படின்றதுதான் நம்மளோட அடையாளமா இருக்கு. ஆனா நமக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே நாம போட்டி பொறாமை, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இந்த பேச்சு இவங்க பேசினாதான் நல்லது, இதே இவங்க பேசினா அது கெட்டது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ள நாம நம்மள திணிச்சுக்கிட்டு இருக்கோம். வனிதா நிறைய விமர்சனங்களுக்கு ஆளான ஒரு நடிகை தான், இருந்தாலும் ரொம்ப போல்டானவங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண் தனியா நின்னு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எடுத்த எடுப்புல 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, வயசான பாட்டி அப்படின்னு எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ எல்லா விஷயமும் மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நடிகை வனிதா 22 வருஷமா தன்னோட சொந்த கால்ல நின்னு 2 குழந்தைங்களை சம்பாதிச்சு காப்பாத்தி இன்னைக்கு அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 1க்கு 2 கல்யாணம் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ₹1 கையேந்தி நான் வாங்கி சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க நான் சம்பாதிச்சு என்னோட உழைப்பால என்னோட திறமையால தான் நான் சம்பாதிச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களையும் நான் அதுல பாத்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி யாருக்கிட்ட இருந்தும் ₹1 நான் கையேந்தி நிக்கல. முக்கியமா நான் 2 கல்யாணம் பண்ணேன், 2 கல்யாணம் பண்ணி அது டிவோர்ஸும் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட இருந்து ₹1 கூட நான் ஜீவனாம்சமா வாங்கவே கிடையாது. இவ்ளோ ஏங்க என்னை பெத்த அப்பா அம்மா, என்னோட அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்க, இவங்க எல்லாமே எனக்கு ₹1 பணம் கூட கொடுக்காம தான் அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்புனாங்க. நானும் எதுவுமே வாங்காம என்னோட தன்னம்பிக்கையை மட்டுமே நான் மனசுல எடுத்துக்கிட்டு, தைரியத்தை மனசுல எடுத்துக்கிட்டு தான் நான் அங்க இருந்து வெளியில வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட பேர்ல உண்மையிலே சொந்தமா ஒரு வீடோ இல்ல சொந்தமா ஒரு நிலமோ, சொந்தமா எந்த ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியும் கிடையவே கிடையாது. இப்பவும் நான் ஒரு ரெண்டட் அபார்ட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஜோவிகாவுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை, அதுக்கான முயற்சிகளை நான் அவ கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அது மூலயமா நான் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ சமையல் செய்யறது, சேனல் ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அப்பா அம்மா சைட்ல இருந்தோ இல்ல என் மாமனார் மாமியார் வீட்டு சைட்ல இருந்தோ எந்த ஒரு சொத்து பத்தும் நான் வாங்கவே இல்லை. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா பல பேரோட ரிலேஷன்ஷிப்ல கூட நான் இருந்திருக்கேன். எல்லாரையும் நம்பி அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன், அவங்களுக்கு நான் செஞ்சதுதான் அதிகமே தவிர இது வரைக்கும் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க கிட்ட இருந்து நான் ₹1 காசு கூட வாங்கி எனக்குன்னு சேர்த்து வச்சுக்கவே இல்லை. வந்தவங்க எல்லாருமே பணத்தை பார்த்து என்னை ஏமாத்திட்டு தான் போக செஞ்சாங்களே தவிர எந்த ஒரு உறவுமே என் கூட உண்மையா நீடிக்கவே இல்லை. நான் பெத்த 2 குழந்தைங்க மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்காக இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தையும் அந்த குழந்தைங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு சம்பாத்தியத்தை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்கிட்ட சேருவான். இப்போ கேப்பார் பேச்சை கேட்டு அவன் என்னை மறந்து போயிருக்கலாம், என்னை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் சேருவான். பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தைரியம், தன்னம்பிக்கை, சம்பாத்தியம். இது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த உலகத்துல உங்களால எந்த மூலையில வேணாலும் தனியா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை வனிதா பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
வனிதா அப்படின்னாலே அப்ப அவங்களா 4 கல்யாணம் பண்ணிருக்காங்க, 5 கல்யாணம் பண்ணிருக்காங்க, இத்தனை பேரோட பழகிருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பத்தி தாறுமாறா எல்லாருமே பேசுவாங்க. உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம். நான் 2 கல்யாணம் இல்ல, 3 கல்யாணம் இல்ல, 10 கல்யாணம் கூட நான் வந்து பண்ணதா இருந்துட்டு போட்டும். 10 கல்யாணமும் எனக்கு டிவோர்ஸ்ல முடிஞ்சதாவே நீங்க சொல்லுங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவளுக்கு பிடிக்கல, அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா அவ ஃபீல் பண்ணா அப்படின்னா, அங்க இருந்து அவ வெளியில வர்றதுதான் நல்லதே தவிர, அதுக்குள்ளவே இருந்து அவ உயிரை மாய்ச்சிக்கிறது அப்படின்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து அவனோட கொடுமைகளுக்கு நான் ஆளாக்கி நான் என்னோட உயிரை விட்டிருந்தா அப்ப எல்லாரும் என்ன வந்து தியாகின்னு பேசுவீங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவீங்க? பிடிக்கலன்னா வந்துட வேண்டியதானே, ஏன் அவன் கூட இருக்கணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும். இதே வாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொண்ணு அவனை விட்டு பிரிஞ்சு வந்து தனியா இருந்தா இவங்க இப்படிதான் ஒவ்வொருத்தரையா காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் பிரிஞ்சு வந்து இருப்பாங்க அப்படின்னு அதையும் பேசுவாங்க. சோ இந்த உலகம் என்ன வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பேசும். நம்மள நாம காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பெத்தவங்களுக்காகவோ மத்தவங்களுக்காகவோ நம்மளோட வாழ்க்கையை நாம எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே கூடாது. என்னோட பசங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க காதலிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்களோட சொந்த கால்ல நின்னு என்னைக்கு உங்களால தனியா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா விஷயமும் வந்து பொண்ணுங்களுக்குமே சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. வனிதா சொல்லக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா 100க்கு 100 உண்மைதான். நம்ம ரிதன்யா கேஸை பார்த்தோம். அதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருந்திருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, சொந்த பந்தம்லாம் தப்பா பேசும் அப்படின்றதுக்காக அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயோ அம்மா அப்பா வந்து ஏன் அந்த பெண்ணை வந்து அங்கேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க கூப்பிட்டு வந்து வச்சிருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நாம குறை சொன்னோம். அந்த பெண் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே ரிதன்யா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அதையும் நாம வந்து வேற மாதிரி தான் பேசியிருப்போம். அந்த மாதிரி பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப், அது வந்து 5 கல்யாணமா இருக்கட்டும், 10 கல்யாணமா இருக்கட்டும், பிடிக்கலன்னா வந்துட வேண்டியது தானே. அதை தான் நான் பண்ணேன். ஆனா இது வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. எல்லாரும் சைலண்டா தப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியல. நாம போக்கஸ்ல இருக்கிறதுனால நம்ம எது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசினாலும், எது போல்டா நாம ஸ்டெப் எடுத்து பண்ணாலும் அது உடனே பெரிய விஷயமா பேசப்படுது. அதுக்கு காரணம் நாம வந்து செலிபிரிட்டி லெவல்ல நம்மள மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் கண்டிப்பா அவங்க கேட்டு ஆகணும் இல்லையா? ஆனா வனிதா பேசினா அது நல்லதாவே இருக்காது. வனிதானாலே கான்ட்ரவர்சி தான், வனிதானாலே விமர்சனம் தான், வனிதானாலே சண்டை தான், வனிதானாலே பிரச்சனை தான் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாரும் எனக்கு முத்திரை குத்தி வச்சிருக்கீங்க. ஆனா என்னையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் கண்டிப்பா இருக்கதா செய்து, என்னோட தவிப்பும் என்னோட வேதனையும் என்னை மாதிரி இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு கண்டிப்பா புரியும். சோ அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் கன்வே ஆனாலே எனக்கு போதுமே தவிர எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ பெண்கள் இந்த காலத்துல இந்த உலகத்துல தனித்து வாழறதுக்கு கத்துக்கணும். நம்மளை சுத்தி 1000 உறவுகள் இருந்தாலும் எல்லாரும் நமக்கு வந்து எல்லா நேரத்திலயும் கை கொடுப்பாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது கேள்விக்குறிதான். அதனால உங்க சொந்த கால்ல நீங்க நின்னதுக்கு அப்புறமா உங்களை சுத்தி உள்ள சொந்த பந்தங்களை நீங்க கிட்ட சேர்த்துக்கோங்க. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகிறதுக்கு கூட தயாரா இருங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு பட்டுச்சு அப்படின்னா மத்தவங்கள பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிச்சு அதுல இருந்து வெளியில வந்து உங்களோட லைஃபை நீங்க வாழுங்க. சோ பெண்களுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வனிதாவோட பேச்சில இருந்து முழுக்க முழுக்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. வனிதாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் இதே மாதிரி டே பை டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.